ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய தொடர் பயான் நிகழ்ச்சியாக அல்லாஹுவின் அழகிய படைப்பு மனிதன் என்கிற தலைப்பின் கீழ் மனிதனுடைய பண்பு நலன்களை குறித்த தகவல்களை, செய்திகளை தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த தலைப்பினுடைய இறுதி தலைப்பாக இன்றைய தினத்தில் நாம் அமைக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இந்த தலைப்பினுடைய இதுவரை பேசப்பட்ட 15 தொடர்கள் ஏறத்தாழ அந்த 15 தொடருக்கும் அதிகமான தகவல்களில் உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளுக்கான பதிலளிக்கக்கூடிய நிகழ்வாக அது அமையும் என்பதை முதலாவதாக உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய தினத்தில் மனிதனுடைய தன்மைகளிலே நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால், இந்த மனிதன் சில காரியங்களை அவனாக தன்னிச்சையாக முடிவெடுத்துக் கொள்கிறான். அது குடும்பம் சார்ந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, வியாபாரம் சார்ந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய நல்லது எது கெட்டது எது என்று புரிந்து கொள்ளாமல் இவன் மனதுக்கு எதுவெல்லாம் நல்லதாக தெரிகிறதோ அது நல்லது என்ற அடிப்படையில் அதை ஏற்று கடைபிடிக்கிற இடத்திற்கு செல்லக்கூடிய இந்த மனிதன், அதிலே ஒருவேளை அவன் தோல்வியை அனுபவிப்பானே ஆனால் பிறகு அவனுக்கு அந்த நேரத்தில் புத்தி வரும். அது அவனை கடுமையான மன சோர்வுக்கு ஆளாக்குவதோடு மட்டுமல்லாமல் புலம்பி தள்ளக்கூடிய இடத்திற்கு இந்த மனிதன் சென்று விடுவான். இது மனிதனுக்கு உண்டான ஒரு பொதுவான பண்பு என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித்தரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. மார்க்கமும் என்ன சொல்கிறது என்றால், இந்த மனிதன் சில நேரத்தில் சொன்னபடி கேட்டு விடுவான், பல நேரங்களில் இவன் பட்டு திருந்தக்கூடியவன் தான் மனிதன். சொன்னவன புத்தி வராது, அதில் விழுந்து பட்டு அதில் அனுபவித்து தலையில் கொட்ட வாங்கி அதுக்கப்புறம் திருந்தி வாழக்கூடிய இடத்தில் தான் இந்த மனிதன் இருக்கிறானே தவிர, சொன்னவுடன் அவனுடைய புத்தியில் ஏறக்கூடிய வகையில் இந்த மனிதன் இல்லை என்பதை திருக்குர்ஆனினுடைய வாசகம், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் சஹாபாக்கள் நிகழ்வுகளில் நடந்த சம்பவங்களையும் நாம் அடிப்படையாக எடுத்துக்கொள்ளலாம். திருக்குர்ஆனில் சூரா நாசியாத் என்கிற 79வது அத்தியாயம் 34 மற்றும் 35வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇதா ஜாஅத்தி தாம்மத்துல் குபரா, ஒரு மிகப்பெரிய சப்தம் ஏற்படக்கூடிய அந்த நாளில் யௌம யத்ததக்கருல் இன்சானு மா ஸஆ, மனிதன் தான் செய்த வினைகளை அப்போது அவன் யோசிக்கிற இடத்திற்கு வருவான். எப்போ யோசிப்பானா? நான் வட்டி வாங்கிட்டேன், மது அருந்திட்டேன், அல்லாஹ்வை வழிபட மறந்து விட்டேன், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டேன், பிதாத்து செய்து விட்டேன், ரப்பை மறந்து விட்டேன், தூதரை மறந்து விட்டேன் என்கிற அந்த பாடம் படிப்பினை அவனுக்கு துன்யால ஞாபகம் வராது. மறுமையினுடைய பெரும் அமளி நடைபெறக்கூடிய நேரத்தில் தான் அடடா மார்க்கத்தை விட்டுட்டோமே என்று அவன் சிந்திக்கிற இடத்திற்கு அவன் பட்டு திருந்துகிற ஒரு இடமாக அது அமையும் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று சூரா ஃபஜ்ர் என்கிற 89வது அத்தியாயம் 23வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்துக்கு முந்தைய வசனத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒஜா ரப்புக்க ஒல் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் அனைவருமே சஃப்பு சஃப்புகளாக அணிவகுத்து நிற்கிற அந்த நேரத்தில் உங்கள் இறைவன் வருவான். ஒஜீஅ யௌமயிதின் பி ஜஹன்னம் யௌமயிதி யத்ததக்கருல் இன்சானு அன்னா லஹு திக்ரா, அந்த நாளில் அல்லாஹ் நரகத்தை மனிதனுடைய பார்வைக்கு அருகிலே கொண்டு வந்து வைப்பான். மனிதன் அப்போது உணர்வான் அந்த பாடம் எப்படி அவனுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் என்ன கேட்கிறான்? நரகத்தை கொண்டு வந்து நான் பக்கத்தில் வைப்பேன். மனுஷன் அப்போ யோசிப்பான், அடடா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே என்று சிந்திக்கிற இடத்திற்கு வருவான். அன்னா லஹு திக்ரா, அப்படி அவன் அப்போ புத்தி வந்து அவனுக்கு ஏதாவது பயன் இருக்குதா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கேட்கக்கூடிய வார்த்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. யுத்தம் முடிந்த பிறகு அந்த யுத்தத்தில் ஒரு 70 காஃபிர் தலைவர்கள், முக்கியஸ்தர்கள் கொல்லப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சிலருடைய உடல்களை கொண்டு வந்து பத்ரில் என்ற இடத்துல ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறுக்கு பேர் தான் பத்ரு. அதனால தான் அந்த யுத்த களத்துக்கு பேர், அது பக்கத்தில் நடைபெற்றதா அந்த யுத்த களத்துக்கு பேர் பத்ர் யுத்தம்.
அந்த பத்ர் என்கிற கிணறுல ரசூலுல்லாஹ் அந்த அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா போன்ற சில முக்கியமான நபர்களுடைய பிரேதத்தை கொண்டு போய் அந்த கிணத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் போட கட்டளையிடுறாங்க. சஹாபாக்கள் போடுறாங்க. நபி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பொதுவாக யுத்த காலத்தை முடிச்சு கிளம்புவாங்க. அந்த முதல் யுத்த காலம் இருக்குல்ல, முடிச்ச உடனே கிளம்பல. ஒரு நாள் 2 நாள் அங்கேயே ரசூலுல்லாஹ் தங்குறாங்க. டென்ட் போட்டு ரசூலுல்லாஹ் தங்கியாச்சு. இந்த கிளம்புற நேரம் ரசூலுல்லாஹ் மறுபடியும் அந்த பத்ர் கிணத்துக்கு வராங்க. கிணற்றுக்கு அருகிலே வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த போடப்பட்டிருக்கிற அந்த ஜனாசாவை பார்த்து ஒரு வார்த்தையை கேட்டார்கள். ஹல் வஜத்தும் மா வாத ரப்புக்கும் ஹக்கா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்த எல்லா நலன்களையும் நீங்கள் பெற்று விட்டீர்களா? யாரை பார்த்து கேட்கிறாங்க? செத்து போன அபூ ஜஹல், செத்து போன அபூ லஹப், உத்பா, ஷைபா, வலீத் இப்னு வலீத், உமையா என்ற காஃபிர்களில் மிக முக்கிய தலைவர்கள். நபிகளாருக்கும் சஹாபாக்களுக்கும் இஸ்லாத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலாக 13 ஆண்டு கால மக்காவில் வாழ்ந்த அந்த தலைவர்கள் கொல்லப்பட்டு பத்ர் கிணத்திலே வீசப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசாவை பார்த்து கேட்கிறாங்க, ஹல் வஜத்துமா வாத ரப்புக்கும் ஹக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. இது திருக்குர்ஆன் வசனத்தில் வர்ற ஒரு வார்த்தை. அந்த வசனம் என்னன்னு பின்னாடி சொல்றேன். இதுக்கு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? உண்மையாவே வாங்கிட்டீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் அபூ ஜஹலை பார்த்து கேட்கிறாங்க. அப்போ பக்கத்தில் உமர் ரதியல்லாஹு அவங்க நின்று கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அவங்க மௌத்தா போயிட்டாங்க. உமர் ரதியல்லாஹு அவர்கள் என்ன கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் துனாதி நாசன் அம்வாத்தன், மௌத்தா போன மக்கள்கிட்ட நின்று நீங்கள் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா? அவன் காதில் விளவா போகுது. மௌத்தா போனவங்களுக்கு விழாதில்லை. திருக்குர்ஆன் அப்படி தானே சொல்லுது, இன்னக்கலா துஸ்மி உல் மௌத்தா, நபியே மரணித்தவர்களை உங்களால் செவியேற்க வைக்க முடியாதுங்கிறான்ல, மௌத்தானவங்களுக்கு காது கேட்காதுங்கிறான்ல. அப்போ நீங்கள் மௌத்தான நபர்கள்ட்ட உட்கார்ந்து பேசுறீங்களேன்னு உமர் ரதியல்லாஹு அவங்க கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், மா அன்தும் பி அஸ்மாலிமா குல்து மின்ஹும், நான் சொல்லக்கூடிய வார்த்தையை உங்களை விட இவர்கள் இப்போது நன்கு உணர்கிற இடத்துல இருக்கிறாங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் மறுமை உண்டுனாங்க, கபர் உண்டு, சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு, அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாங்க. இதை யார் ஏற்றுக்கிட்டா? உமர் ரதியல்லாஹு அன்ஹு உட்பட எல்லா சஹாபாக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. யார் ஏற்றுக்கல? அபூ ஜஹல், அபூ லஹப் போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இப்போ சொன்ன இந்த வார்த்தையை உன்னை விட அவனுக்கு நல்லா புரியுதுங்கிறாங்க. என்ன அர்த்தம்? நீங்க வெறுமனே காதல வார்த்தையை வாங்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சொர்க்கத்தை, நரகத்தை, கபர் வாழ்க்கையை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை அவன் பார்க்க ஆரம்பித்து விட்டான். அதனால் நான் அவனிடத்துல இப்படி ஒரு வார்த்தையை பார்த்து சொல்றேன். நான் அவன் காதல விழுன்னு சொல்லல ரசூலுல்லாஹ். நம்ம சொன்னாலும் சொல்லணும் அவன் காதல விழ போறது கிடையாது. ஆனால் நாம எப்படி அந்த செய்திகளை நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அதை அவன் பார்க்கிற இடத்திற்கு வந்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொல்ல வராங்க தெரியுதா? இவ்வளவு நாள் நாங்கள் உங்களுக்கு படாத பாடுபட்டு இந்த மார்க்க செய்தியை சொன்னோம். நீங்கள் அடித்தீர்கள், துன்புறுத்தினீர்கள், யுத்த களத்திற்கு வந்தீர்கள், கடைசியில் மௌத்தாகி விட்டீர்கள். இவ்வளவு நாள் சொன்னது புத்தியில ஏறல, இப்ப ஏறுங்கிறாங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இப்ப புத்தியில ஏறும். ஆனா அது ஏதாவது பயன் இருக்குதா? ஏதாவது யூஸ் இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூ ஜஹல் அவன் தொடர்பாக சொல்லக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த செய்தி சஹீஹ் புகாரினுடைய 4026வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்ற வார்த்தை 7வது அத்தியாயம் 44வது வசனம். அல்லாஹ் சொல்றான், ஒநாதா அஸ்ஹாபுல் ஜன்னத்தி அஸ்ஹாபன் நார், சுவனவாசிகள் இருப்பார்களே மறுமை நாளில் அவர்கள் நரகவாசிகளை அழைப்பார்களாம். பாவங்களை செய்து இறைவனுக்கு இணை வைத்து அல்லாஹ்வுக்கு விரோதமாக நடந்து, மார்க்கத்துக்கு விரோதமாக நடந்து நரகம் போயிருப்பாங்களே, அந்த நரகவாசிகளை சொர்க்கவாசிகள் அழைத்து கேட்பார்களாம். என்ன கேட்பார்கள் என்றால், அல்லாஹ் சொல்றான், அன்கது வஜதனா மா வஅதனா ரப்புனா ஹக்கன், எங்கள் இறைவன் எங்களுக்கென்று வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். சொர்க்கத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் சொன்னா சொர்க்கத்தில் மாளிகை இருக்குன்னா, பழம் இருக்குன்னா, நல்ல நல்ல வாழ்க்கை துணைகள் இருக்குன்னா எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டோம். ஃபஹல் வஜத்த மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? எப்படி வார்த்தைன்னு பாருங்க. என்ன அர்த்தம் புரியுதா? அல்லாஹ் எங்களுக்கு சொன்னாம்பா, இணை வைக்காம வாழு, தொழுது வாழு, நன்மை செஞ்சு வாழுன்னா, அதையெல்லாம் செஞ்ச சொர்க்கத்தை தரேன்னா, அதெல்லாம் செஞ்சோம், நாங்கள் சொர்க்கத்தை வாங்கிட்டோம். உங்க இறைவன் உங்களுக்கு என்னெல்லாம சொன்னாங்களே, கடவுளை மறுத்து விடு, இறைவனை நிராகரித்து விடு, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதே, முகம்மதுடைய மார்க்கத்தை நிராகரித்து விடு என்று உங்கள் கடவுள் உங்களுக்கு போதிச்சாங்களே, உங்கள் கடவுள் உங்களுக்கு இதையெல்லாம் தருவார் என்று வாக்களித்தார்களே, அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்று சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம். அப்ப அல்லாஹ் சொல்றான், காலு நாம், அந்த மக்கள் சொல்வார்களாம், ஆமா வாங்கிட்டோம். என்ன என்ன அடிப்படை? வாங்கிட்டோன்னு என்ன அர்த்தம்?
நாங்கள் பட்டு திருந்துற இடத்துல இருக்கிறோம், கடுமையான வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். பைனகும் அல்லானத்துள்ளாகி அலல்லாலிமீன். அந்த நேரத்தில் ஒரு நடுவர் ஒருவர் வந்து சொல்வார். என்ன சொல்வார் என்றால், அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படட்டும் என்று சொல்லிவிட்டு செல்வார் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இதில் நம்ம பெற வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்றால், இந்த துன்யாவில் எவ்வளவோ போதனைகள் கேட்டும் கூட அதை கேட்காமல் திருந்தாமல் அதன்படி வாழாமல் தன் மனதை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தவர்கள் கடைசியில் கியாமத்து நாள் சென்று அவர்களுடைய நிலை எப்படி மாறிடுமா? புலம்புகிற இடத்திற்கு சென்று விடுவார்கள். திருக்குர்ஆன்ல மறுமையில் புலம்பக்கூடிய மக்களுடைய வார்த்தைகளை குர்ஆன்ல அவ்வளவு தூரம் அல்லாஹ் அடுக்கி சொல்கிறான். சூரா தபாரக் முல்க் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த நேரத்தில் நரகவாசிகளிடத்தில் கேட்பார்களாம், அலம் யாத்திக்கும் நதீர், உங்கள்கிட்ட எச்சரிக்கை செய்பவர்கள் வந்தார்களா? ஆமா வந்தாங்க, நாங்க என்ன செய்யல, அதை மறுத்து விட்டோம். லவ் குன்னா நஸ்மாஉ அவ் நாகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்கள் கேட்டிருந்தாலோ பார்த்திருந்தாலோ நாங்கள் நரகவாசிகளாக ஆகியிருக்க மாட்டோமே என்று மறுமையில் இத்தகைய சாரார்கள் புலம்புவார்கள் என்கிறது திருக்குர்ஆன். சூரா அஹ்ஸாபிலே அல்லாஹ் சொல்கிறான், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், மறுமையில் சில முகங்கள் நரகத்திலே வாட்டி வதைக்கப்படும். யகூலூன யா லைத்தனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅன ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதா? ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா ஃபஅதல்லுன சபீலா, எங்கள் இறைவா, எங்கள் முன்னோர்களுக்கு, எங்கள் தலைவர்களுக்கு, எங்கள் பெரியவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைனி மினல் அதாப் வல் அன்ஹும் லானன் கபீரா, எங்கள் இறைவா, அவர்களுக்கு இரட்டிப்பு மடங்கு வேதனையை கொடு, மிக பெருமளவிலே அவர்களை சபித்து விடு என்று மறுமையில் தான் செய்த குற்றச் செயலை நினைத்து புழுங்கி மிகப்பெரிய மனவேதனைப்பட்டு மறுமையில் அந்த நேரத்தில் அடியார்கள் இவ்வாறு புலம்புவார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அது மட்டுமில்ல, இன்னொன்று சூரா ஃபஜ்ர்ல சொல்றான், மறுமை நாளில் சில அடியார்கள் சொல்வார்களாம், யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, என் மறுமைக்காக நான் எதையாவது நன்மைகளை முற்படுத்தி இருக்க கூடாதா என்று மறுமையில் அந்த நேரத்தில் சில மனிதர்கள் புலம்புவார்கள் என்கிறது. காஃபிரான மக்கள் சொல்வார்களாம் மறுமை நாளில், யா லைத்தனி குன்து துராபா, நான் மண்ணாக இருந்திருக்க கூடாதா என்பான். இதெல்லாம் மனுஷ பண்புங்கிறான். இது யாரு பண்பா? அவன் சொல்லும் போது ஏத்துக்கவே மாட்டான், விடாப்புடிய வீம்புக்கு நிற்பான். நான் இப்படித்தான் நடப்பேன் நினைப்பான். நம்ம விட்டுறணும். அல்லாஹ் சொல்றான், நான் விட்டுருவேன் அவனை, நீ எக்கேடு கட்டு போன்னு விட்டுருவேன். அவன் கடைசியில் உணர்வான். பார்த்தீங்களா, ஒன்று மௌத்துக்கு முன்னாடி உணர்ந்துட்டா வேற. அபு சுஃபியான் உணர்ந்தார், ஹிந்து பின் உத்பா உணர்ந்தார், சுஹைல் உணர்ந்தார், இப்படி சில மக்கள் உணர்ந்தார்கள். சிலருக்கு அந்த உணர வாய்ப்பு இருக்காது. அவன் மறுமையில உணரக்கூடிய இடத்துல வருவான். இதுதான் மனித பண்பு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சில சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். நபி அவர்களுடைய காலத்தில் ஒரு நோன்பு ஒன்று இருந்துச்சு. இப்போ ரமலான் காலம் நம்ம நோன்பு வைக்கிறோம். நமக்கு என்னெல்லாம் நோன்பு தெரியும்? ரமலான் ஃபர்லான நோன்பு, இதை தவிர்த்து 6 நோன்பு, ஆஷுரா நோன்பு, அரஃபா நோன்பு, இது தெரியும். இது இல்லாமல் மாதம் 3 நாள் நோன்பு வைக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வாரம் திங்கள் வியாழன் நோன்பு வைக்க நபி அவர்கள் காட்டி தந்தார்கள். இவ்வளோதான் நோன்பு. இந்த மிஹராஜ் நோன்பு, பராத்து நோன்புலாம் பிதாத்தான நோன்பு, மார்க்கத்தில் கிடையாது. ரசூலுல்லாஹ் இது எதுவுமே இல்லாமல் இன்னொரு நோன்பு சொல்லித்தராங்கன்னு மக்களுக்கு காட்டி தரல, அவங்க வச்சாங்க. அந்த நோன்புக்கு பேர் என்ன? விசால் என்று அழைக்கப்படுகிற ஒரு நோன்பு. அது என்ன விசால்னு ஒரு நோன்பு? இது வரைக்கும் நம்ம கேள்வியே படலையே அப்படின்னா ரசூல் அதை வச்சாங்க. அந்த நோன்புக்கு சகரும் கிடையாது, இஃப்தாரும் கிடையாது. புரியுதா? நோம்புனா சகர் இருக்கணும்ல, நோம்புனா இஃப்தார் இருக்கணும். ரசூலுல்லாஹ் சகர் சாப்பிட மாட்டாங்க, இஃப்தாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்போ நோன்பு அப்படி 24 மணி நேரம் கண்டினியூ ஆகும். எப்படி கண்டினியூ ஆகும்? பகலும் நோன்பு, இரவும் நோன்பு. நோம்புனா தண்ணி குடிக்கூடாது. ரசூலுல்லாஹ் பகல்லையும் குடிக்க மாட்டாங்க, நைட்டும் குடிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு நோன்பை நபி அவர்கள் வைத்தார்கள். வாழ்நாள் முழுக்க வைக்கல, அப்பப்போ ஒரு சில நாட்கள் ரசூலுல்லாஹ் இப்படி சில நோன்புகளை வச்சு இருக்கிறாங்க. ஆனால் சஹாபாக்களுக்கு மக்களுக்கு ரசூலுல்லாஹ் அதை தடுக்கவும் செஞ்சுட்டாங்க, நீங்கள் வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. நீங்கள் அந்த ஹதீஸை பார்க்கலாம். சஹீஹ் புகாரினுடைய 1965 நபிமொழி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் விசால் ஃபி ஸௌம், நோன்பிலே தொடர் நோன்பு. இது தொடர்ச்சியான ஒரு நோன்புன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? சகரும் கிடையாது, இஃப்தாரும் கிடையாது. இப்படி ஒரு நோன்பு ரசூலுல்லாஹ் அவங்க வச்சாங்க, மக்களுக்கு அதை தடுத்தார்கள் என்று ஹதீஸ் வருது. உடனே சஹாபாக்கள் அதுக்கு கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இன்னக்கத்து வாசிலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை எங்களை தடுத்தீங்களே, நீங்க வைக்கிறீங்களேங்க. நாங்க என்ன அர்த்தம்? எங்களை தடுத்தீங்களே, நீங்க வைக்க தானே செய்றீங்க, நீங்க வைக்கிற நிறுத்தவா செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாங்க.
அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களை மாதிரி மனுஷன் கிடையாதுன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் மனுஷனால மாற்றம் இல்லை, உங்களை மாதிரி ஆள் நான் கிடையாது. ஏன் கிடையாது? அல்லாஹ் எனக்கு மறைமுகமாக உணவளித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? இந்த பரக்கத்துன்னு சொல்லுவாங்கல்ல, சாப்பிடலைனாலும் உடம்பு ஓடிக்கிட்டே இருக்கும், அது அல்லாஹ் எனக்கு தரான். குடிக்கலைனாலும் தொண்டை ஈரமாவே இருக்கும், அது அல்லாஹ் எனக்கு தரான். உங்களுக்கு தரமாட்டான்ல, உங்களுக்கு அது கிடைக்காது. நீ போய் சாப்பிடணும், சாப்பாடை எடுத்து வாய்க்குள்ள தொண்டைக்குள்ள இறக்கினாதான் நீ வாழ முடியும். தண்ணி எடுத்து குடிச்சாதான் நீ வாழ முடியும். எனக்கு சில நேரங்கள் அல்லாஹ் என்ன தருவான், என்ன பட்டினியிலும் போட்ட காலம் உண்டு, நான் பட்டினியில வைத்த 2 கல்ல கெட்ட காலமும் உண்டு. சில நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், எனக்கு மறைமுகமாக எனக்கு உணவளிக்கிறான், எனக்கு தண்ணி கொடுக்கிறான். அதனால சகர் இல்லைங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, இஃப்தார் இல்லைங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு மறைமுகமான ஒரு பரக்கத்தை அல்லாஹ் தந்துடுறான். என்ன மாதிரி நீங்க கிடையாது. நான் விசால் என்கிற நோன்பு வைப்பேன், நீங்க வைக்க கூடாது சொன்னாங்களா? சஹாபாக்கள் என்ன பண்ணி இருக்கணும்? சரி, நபி சொல்லிட்டாங்க, நபியின் வார்த்தை முக்கியம், நம்ம அதைத்தான் ஏத்துக்கணும் போயிருக்கணுமா இல்லையா? சில நபி தோழர்கள் அதை மறுத்துட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? நபிக்கு எதிராக நிப்போன்னு இல்லை, இல்லை என்னதான் இருந்தாலும் பெரிய நன்மையா இருக்கும், நம்ம வைப்போன்னு வச்சாங்க. என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் விசால் என்கிற நோன்பை அவர்கள் வைக்க ஆரம்பித்தார்கள். சஹர் இல்லை, இஃப்தார் இல்லை, இது ஒரு நாள்ல முடியும் நோன்பு இல்லை, அது தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கும். 2 நாளாகவும் 3 நாளாகவும் மொத்தத்தில் பட்னி, தண்ணி இருந்தாலும் குடிக்கக்கூடாது, சாப்பாடு இருந்தாலும் சாப்பிடக்கூடாது, இப்படி நோன்பு வைக்கிறார்கள். இது ஏறத்தாழ ஷாபானுடைய இறுதி பொழுதுல அவங்க வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. ஷாபானுடைய இறுதி பொழுது வருது, ரசூலுல்லாஹ் தடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வைக்கிறாங்க. பிறை பார்க்கப்படுது, ரமலானுடைய பிறை பார்த்தாச்சு. உடனே இப்ப என்ன ஆகணும்? ரமலானுக்குலாம் சஹர் வந்துடணும், கரெக்டா கம்பல்சரி. ரமலானுக்கு சஹர் வந்துடணும், இஃப்தார் வந்துடணும், இந்த நிலைப்பாடு வரணுமா இல்லையா? இதை பார்த்த உடனே சஹாபாக்கள் அந்த நோன்பை விட்டுட்டு இந்த ஃபர்லான மார்க்கம் சொன்ன அடிப்படையிலான நோன்புக்குள்ள நுழைகிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், லவ் தஅഖர லஸிதுக்கும், நீங்க அதை தொடர்ச்சியா ஆக்கியிருந்தா நானும் உங்களை அப்படியே விட்டுருப்பேன் சொல்ல. என்ன செஞ்சாங்க? இல்ல நான் சொன்ன உங்களை தொடர்ந்து வைக்காதீங்கன்னு, நீங்களும் நானும் ஒண்ணு கிடையாதுன்னு, எனக்கு அல்லாஹ் தனியா மறைமுகமா உணவு தரான், தண்ணி தரான், உங்களுக்கு தரலன்னு, என்னால முடியும் உங்களால முடியாதுன்னு. அதையும் கேட்டுட்டு என்ன பண்ணீங்க? மறுத்துட்டு நோன்பு வச்சிங்க. இப்ப பிறைய பார்த்தாச்சு, இப்ப ரமலான் நோம்புக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம், சகர் வச்சு இஃப்தார் வைக்கிற நோம்புக்குள்ள வந்துட்டோம். இந்த பிறை மட்டும் பார்க்கலன்னா உங்களை அப்படி நான் விட்டுருப்பேன், நான் வச்சுட்டு போ, பட்டு நீ அழி, இதுதான் அதுக்கு அர்த்தம். பிறை பார்க்காம இருந்ததா உங்களை அப்படியே நான் விட்டுருப்பேன், நீ நோம்பு வை, கொஞ்ச நாள் என்ன ஆயிரும், அதுக்கு தாக்கத்து இல்லாம போயிடும். அந்த நிலையை நான் சொல்லி கேட்கல, பட்டு தான் திருந்தா அப்படி பட்டு திருந்துங்கன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அதனால அர்த்தம் இது மனித தன்மைன்னு இந்த ஹதீஸ் காட்டுது. சில காரியங்களை மார்க்கமே சொல்லி இருந்தாலும், அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லி இருந்தாலும், அது சஹாபாக்களாகவே இருந்தாலும், மனிதர்கள் சில காரியத்தில் என்ன பண்ண மாட்டாங்க? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிற்பாங்க, நான் இப்படித்தான் நடப்பேன் நினைப்பாங்க. இது மனித தன்மை என்று மார்க்கம் காட்டுகிறது. அதே போன்று இன்னொரு செய்தி நீங்கள் பார்க்கலாம். சஹீஹ் புகாரி 6190வது நபி மொழி. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நபி தோழர் வராரு, அவருடைய பேர் ஹசன். ஹசன் என்ன அர்த்தம்னா ரொம்ப சிரமம், பாரம்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் இதை விட்டு துஆவே கேட்டிருக்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸ்னி அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? துக்கத்தை விட்டும் துயரத்தை விட்டும் இறைவன் என்னை பாதுகாத்தன. ஹசன் என்ன அர்த்தம்? துயரம், பாரம், சிரமம்னு அர்த்தம். ஒரு நபி தோழர் பேரே ஹசன் தான். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன கேட்கறாங்க, உன் பேர் என்னப்பான்னு கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, என் பேர் ஹசன் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ்க்கு அர்த்தம் புரியுது, நீ இப்படியா ஒரு பேர் வச்சிருப்பான் மனுஷன், இனிமேல் இருந்து உன் பேர் என்னது? சுகைல்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சகல் அப்படிங்கிறாங்க. சகல் என்றால் இலகுவானது, லேசானதுன்னு அர்த்தம். நீ உன்னை யார் கஷ்டம்னு சொன்னாங்க பேர் வச்சிருக்கிறாங்க, நான் உனக்கு பேர் வைக்கிறேன், நீ இனிமேல் லேசுன்ட்டாங்க. அந்த நபி தோழர் கேட்டு போயிருக்கணுமா இல்லையா? கேட்கல. அவர் என்ன சொன்னாரு? எங்க வாப்பா வச்ச பேரை நான் மாற்ற மாட்டேன்ட்டார். சொன்னது ரசூலுல்லாஹ், நியாயமான காரணத்தை சொல்றாங்க, அப்படி ஏத்துக்கணுமா இல்லையா? நபி தோழர் சொல்றாரு, எங்க வாப்பா எனக்கு ஹசன் பேர் வச்சாங்க, அது கெட்ட அர்த்தமாவே இருந்தாலும் நான் அந்த பேரோட தான் நீடிக்க விரும்புறேன், நபியே சொல்லி இருந்தாலும் அந்த பேரை நான் எடுத்துக்கொள்ள விரும்பல. நான் இதை அறிவிக்கிற ஒரு நபித்தோழர் சொல்கிறார், இப்னு முஸையிப் என்று அழைக்கப்படுகிற நபித்தோழர் சொல்கிறார், பிற்காலத்தில் இந்த நபித்தோழர் இருக்கிறாரே, ஹசன் என்று அழைக்கப்பட்ட, ரசூலுல்லாஹ்வால் சகல் என்று பெயர் சூட்டப்பட்ட நபித்தோழர் இருக்கிறாரே, பிற்காலத்தில் மிகப்பெரிய சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிற இடத்துல, வாழ்ந்து மரணிக்கிற இடத்தில் தான் அவர் இருந்தார் என்று பார்க்க முடிகிறது. இது மனித தன்மை. நமக்கு போதிப்பவர்கள் யாருன்னு பார்க்க மாட்டாங்க, என்ன போதனைன்னு பார்க்க மாட்டாங்க. நான் என்ன முடிவை எடுத்தனோ அந்த முடிவின் அடிப்படையில் தான் செயல்படு. சஹாபாக்கள் இப்படி சில பேர் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாரும் இல்லை. மற்ற எல்லா சஹாபாக்கள் 199 பேர், 1999 பேர் கட்டுப்படக்கூடியவர்கள். 1-2 பேர் மாற்றம் நடந்திருக்கிறாங்க.
அதற்கு மறுப்பாக நடந்திருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வீட்டில் அல்லது கடைகளில் அல்லது நட்பு வட்டாரங்களில் யாராவது ஒரு முடிவை ஒன்றை எடுப்பாங்க. அதை எடுக்கும்போது அதை கூட்டத்தில் இருப்பவர்கள் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு இது வேண்டாம், இது சரி வராது, இது தப்பா முடிஞ்சிரும் அப்படின்னு சில கருத்துக்களை சொல்லுவாங்க. நியாய அநியாயத்தை பார்க்கணுமா இல்லையா? பார்க்க மாட்டாங்க. எனக்கே நீ சொல்ல வந்துட்டியா, என் முடிவு தப்பா இருக்குமா, நான் எடுக்கிறது தான் சரியான முடிவு என்று எத்தனையோ பல கணவன்மார்கள் மனைவிமார்களுடைய கருத்துக்களை கேட்காமல் இருப்பார்கள். எத்தனையோ பல மனைவிமார்கள் கணவன்மார்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்காமல் இருப்பார்கள். எத்தனையோ பல நண்பர்கள் சக நண்பனுடைய கருத்துக்கோ, எத்தனையோ பல தலைவர்கள் பல தொண்டர்களுடைய கருத்துக்கோ, எத்தனையோ பல அதிகாரிகள் தங்கள் கீழே உள்ள மக்களினுடைய கருத்துக்கோ மதிப்பளிக்காமல் நான் சொல்றதா சரி என்று முடிவெடுக்கிற இடத்தில் இருப்பாங்களா? அதுக்கு நிலைமை என்ன அப்படின்னா, அது பின்னால் அவர்கள் பட்டு திருந்துகிற இடத்திற்கு அவர்கள் வருவார்கள். கியாமத்தினால் போயிட்ட திருந்தி மயன் கிடையாது. துன்யால திருந்துறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்க ரசூலுல்லாவுடைய காலத்துல ரசூலா சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டு நடந்தவங்களுடைய நிலைப்பாட்டை நீங்க பார்க்கலாம். காப் இப்னு மாலிக்னு ஒரு நபித்தோழர், இவர் தபூக் யுத்தத்துக்கு வரல. நம்ம முன்னாடியே கூட பேசியிருந்தோம், தபூக் யுத்தத்துக்கு இந்த நபித்தோழர் வரல. ரசூல்லா கூப்பிடுறாங்க. நேற்றுக்கு தான் பேசணும் இந்த சம்பவத்தை. ரசூலா எல்லாரும் யுத்தத்துக்கு வராதவங்களாம் ஒவ்வொருத்தவங்களும் பொய் சத்தியம்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க, நயவஞ்சகன்லாம். இவர் உண்மையை சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே உண்மையிலே சொல்றேன், நான் வேணுக்கு தான் வரல அப்படின்னு காரணத்தை ஒப்புக்கொண்டார். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா 50 நாள் இவர் தடுத்து வச்சுட்டான். 50ன்னு சொல்லல, சொல்லாம மொத்தத்தில் சமுதாயத்தை விட்டு தடுத்தாச்சு. சலாம் கூட சொல்லக்கூடாது இவனுக்கு, இந்த நபருக்கு இவருக்கு அப்படின்னு அல்லாஹ் தடுத்துட்டான். 3 பேர், அவர் மட்டும் இல்லை, அவரோட சேர்த்து இன்னும் 2 நபித்தோழர்கள், மொத்தம் 3 பேர் தடுக்கப்பட்டார்கள். அந்த 50 நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான், வசனத்தை இறக்கி அந்த 3வரையும் அல்லாஹ் மன்னித்தான் என்று திருக்குர்ஆன் பேசுது. நேற்றுக்கு தான் இந்த சம்பவத்தை பார்த்தோம். இதில் அந்த காப் இப்னு மாலிக் இருக்கார், இவர் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். புகாரிலே மிக நீண்ட செய்தி எடுத்தா ஒரு 2-3 செய்தி இருக்கும். ஆயிஷா நாயகி அவதூறு ஒரு செய்தி, இந்த காப் இப்னு மாலிக் கூடிய ஒரு செய்தி ஒன்று. கிட்டத்தட்ட பக்கம் எத்தனை போகும், 8-9 பக்கம் போய்கிட்டே இருக்கும், புரண்டுகிட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய செய்தி அது. காப் இப்னு மாலிக் நேர் ரசூலாட்ட வராங்க. அந்த வகை செய்தி வசனம் அல்லாஹ் மன்னிச்சாங்கிற வசனம் கேட்டோன்னு அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. அவர் என்ன பண்ணாருங்கிற கதையை கேளுங்க. வீட்டில் இருக்கிறார், சுபுக தொழுகை வீட்டு மாடியில் தொழுகிறார். ஏன்னா பள்ளியில் போனால் நமக்கு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலையே, வீட்டு மாடியில் தொழுதுட்டார். திடீர்னு ரசூலாட்ட இருந்து ஒருத்தர் ஓடி வரார் பள்ளிவாசல இருந்து. காப் இப்னு மாலிக் அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான், அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். ஒரு சந்தோஷம் தாங்கலை. போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கழட்டிட்டார். போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கலட்டி என்ன பண்றாரு, வந்தவருக்கு கொடுத்துட்டார். ஏன்னா அன்றைய காலத்தில் ட்ரெஸ் முக்கியமான ஒரு பொருள். அவர்கிட்ட ஒரே ஒரு ட்ரெஸ் கலட்டி கொடுத்துட்டார். நீ இதை அன்பளிப்பா வச்சுக்க, எனக்கு நற்செய்தி சொல்லியிருக்கிற, நீ அன்பளிப்பா வச்சுக்க. அப்ப இப்ப போடுறதுக்கு என்னது, வேற ஒரு தட்டை கடனாக ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு ரசூலுல்லாவை சந்திக்க பள்ளிவாசலுக்கு வராங்க. 50 நாள் சஹாபாக்கள் யாரும் மூஞ்சு கொடுக்கல, சலாம் சொல்லல, சிரிக்கல, பேசல. இப்ப எல்லாரும் ஆற தழுவுற இடத்துல இருக்கிறாங்க. காப் இப்னு மாலிக் அவர் உள்ள போறாரு. ரசூலுல்லா 50 நாள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா முகத்தை திருப்பிக்கிட்டே இருந்தாங்க, பார்க்கவே இல்லை. இப்போ மிகப்பெரிய மலர்ச்சியோடு ரசூலுல்லா காப் இப்னு மாலிக்கை பார்த்து சொல்றாங்க, காப் இப்னு மாலிக், உன் தாய் பெற்றெடுத்த நாள் இந்த நாளை விட உனக்கு சிறந்த நாள் எதுவுமே இருக்காது. அல்லாஹ் ஒன்னு மன்னிச்சன்னு குர்ஆன்ல பேசுறான் அப்படிங்கிறாங்க. உடனே காப் இப்னு மாலிக் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு பெரிய சொத்து நிறைய இருக்குது, நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் தர்மம் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லா சொல்றாங்க வேண்டான்னாங்க. அவர் கேட்கல, இல்ல அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அல்லாஹ் மன்னிச்சிட்டேன்னு சொன்னானே என்ன அர்த்தம், சொர்க்கவாசி அல்லாத மற்றவர் அல்லாஹ் சொல்ல மாட்டான், ஒரு காஃபிர் அல்லாஹ் சொல்ல மாட்டான், ஒரு பாவி அல்லாஹ் சொல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய நேசம் பெற்றவர் மட்டும் தான் மன்னிக்கப்படுவார். துன்யால இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அல்லாஹ் உன்னை மன்னிச்சிட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அவருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மொத்த சொத்தை தர்மம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வேண்டாம், அப்படி பண்ணாத, கொஞ்சமாவது கையில வச்சுக்கேன்னாங்க. நீ தர்மம் பண்ணு முடிவு எடுத்துட்ட, உன் சந்தோஷத்தை அளவில்லாத முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சில மக்கள்லாம் நீங்க பார்க்கலாம், 10-15 வருஷம் புள்ள இருக்கா, திடீர்னு புள்ள உண்டாய் புள்ள பிறந்துருச்சு, நீங்க இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுக்குற இடத்துக்குலாம் வந்துருவாங்க. மகிழ்ச்சியினுடைய உச்சம், ஏதாவது வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருவாங்க. இன்னைக்கு ஒரு லாபம் வந்துருச்சு, பெரிய அமௌண்ட் 50 லட்ச ரூபா கிடைச்சிருச்சு, பாய் பள்ளிவாசலுக்கு நான் ஒரு 10 லட்சம் தரேன்ட்டு போயிருவார். கடைசியில் அது 50 லட்சம் நஷ்டமானாலோ வேற ஏதாவது கமிட்மெண்ட் வந்தாலோ வாக்குறுதிக்கு தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருப்பார். இந்த நிலைமை உண்டா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பெரிய நற்செய்தி தான், அதில் மாற்றம் இல்லை. நீ சொர்க்கத்துக்கு நெருக்கத்துக்கு போயிட்ட, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் உடனே இவ்வளோத்த தர்மம் பண்ணாத, அது உனக்கு பிரச்சனை, நான் சொன்னா கேளுங்கிறாங்க. அவரும் உடனே அப்படியா, நீங்க சொன்னீங்கிறதுக்காக இந்த ஹைபர் யுத்தத்தில் எனக்கு ஒரு சின்ன லேண்ட் ஒன்று கனிமத்தை கிடைச்சது, அதை தவிர எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன்ட்டாங்க. பிற்காலத்தில் இந்த காப் இப்னு மாலிக் சொல்றாங்க, நல்ல வேலை ரசூலுல்லாஹ் என்கிட்ட தடுத்துக்கிட்டே இருந்தாங்க, இதையும் கொடுத்துருந்தா நீ கையேந்திர நிலைக்கு நான் வந்திருப்பேன். ஒரு அறிவுரை வரும்பொழுது அந்த அறிவுரைக்கு மதிப்பளிக்கிற இந்த தன்மை இருக்குல்ல,
இது மனிதன்ட்ட காண கிடைக்காத ஒரு தன்மை. நான் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆளுமை தெரியுமா, நான் படித்த அளவுக்கு நீ படிச்சிருக்கிறியா, நான் எவ்வளோ பெரிய முக்கியமானவன் தெரியுமா, இந்த சிந்தனை மக்கள்கிட்ட உண்டு. இது பல நேரத்தில் சொல்லப்படுகிற அறிவுரை நிராகரிக்க வைத்துவிடும். நிராகரிப்பு ஒருவேளை துன்யாவோட நஷ்டத்திலோ இறைவனுடைய கோபத்தையோ கூட பெற்று தந்துவிடும். ரசூலுல்லாஹ்க்கு அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அவர் ரசூலை மறுத்தாங்களா அப்படின்னா, ரசூலுல்லா சில கருத்துக்களை தன்னுடைய உள்ளத்தை அடிப்படையாக வைத்து அதுக்கு பதிலளித்தாங்க. அல்லாஹ்வுடைய கண்டனத்துக்கு ஆளானாங்க. பத்ரி யுத்தத்தில் 70 கைதிகள் பிடிக்கப்படுறாங்க. என்ன செய்யலான்னு ரசூலுல்லா மஷூரா பண்ணுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எல்லாரும் சொந்தக்காரங்க, நமக்கு விட்டுருவோம், நாங்கள் பிணை தொகையை வாங்கிட்டு விட்டுருவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எல்லாரும் சொந்தக்காரன் தான், அவர் சொன்னதை நானும் சொல்கிறேன், ஆனால் விடக்கூடாது, சொந்தக்காரன் தான் கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கிறான், நாளைக்கு மறுபடியும் வரமாட்டேன், என்ன நிச்சயம், எல்லாரையும் கொன்றுவோம். ஒரு நாட்டுக்கு எதிராக அரசுக்கு எதிராக உள்ள நுழைஞ்ச இவனை எப்படி விட முடியும், உலகத்தை எந்த நாடு விடாத. உமர் அந்த கருத்தை சொல்றார். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கருத்தை பரிசீலனை செய்யாமல் விட்டு விட்டார்கள். இறைவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கருத்தை ஆமோதிக்கிற விதமாக குர்ஆன் வசனத்தை இறக்கி ரசூலுல்லாஹ்வை கண்டிக்கிற, உங்களுக்கு இது பற்றிய சட்டம் தெரியாது, தெரிஞ்சிருந்த அங்க கதையை வேறன்ட்டான்ல. இந்த நபியோ நம்பிக்கை கொண்டவர்களோ பூமியிலே தங்களுக்கென்று ஒரு ஆதிக்கத்தை நிலைநிறுத்தாமல் கைதிகளை விடுதலை செய்யக்கூடிய இந்த காரியம் இருக்குது, அது வேதனை பெற்றுத்தரக்கூடியது என்கிற விதத்தில் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கண்டிக்கிறான். நம்ம இஸ்லாத்தை பொறுத்தவரை அது நபியாக இருந்தாலும் சரி, யாகராக இருந்தாலும் சரி, உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தங்களுக்கென்று சொல்லப்படுகிற அறிவுரை தனக்கு தேவையா சரியா தவறா என்று அதை ஆய்ந்து உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு மனிதன் செல்லணும். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் அதை செல்ல மாட்டார்கள். நான் எடுக்கிற முடிவு தான் சரி, நான் இப்படித்தான் நடப்பேன் என்று செய்வார்கள். நம்ம மனித குலத்துக்கு மற்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற அறிவுரை என்னது, அவன் அப்படியே விட்டுருங்க, அவன் பட்டு திருந்தட்டும். நீ போய் மார்க்கத்தை சொல்ற, குர்ஆனை கடைபிடிக்கணும், ஹதீஸை கடைபிடிக்கணும், ஏற்றுக்க மாட்டான். சிலைகளை வணங்காத தப்பு, ஒரு இறைவன் நம்மளை படைச்ச ஒரே மகாசக்தின்னு சொல்லுவேன், ஏற்றுக்க மாட்டான். அவன் ஏற்றுக்க மாட்டாமல மறுமையில வந்து ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்குமே வருத்தப்படுவான், வேதனைப்படுவான். அண்ணா லஹு திக்ரா, இப்போ இந்த படிப்பை அவன் மண்டையில ஏறி என்ன பயன் கேட்குறான். இப்போ நீ படிப்பனை பெற்றுட்டப்பா, என்ன பயன் உனக்கு, அதில் ஏதாவது யூஸ் இருக்குதா, ஒன்றுமே கிடையாது. அப்போ சில அடியார்கள் அல்லாட்ட கேட்பாங்களாம், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வந்து நாங்கள் அநியாயம் பண்ணிட்டோம், நேரத்தை வீணாக்கிட்டோம், இப்போ ஆখিরাத்தில் வந்து சேர்ந்துட்டோம், ஒரே ஒரு வாய்ப்புன்னு எனக்கு தரியா, ஒரே ஒரு வாய்ப்பு தரியா, நான் மறுபடியும் உலகத்துக்கு போகிறோம், போயிட்டு என்ன பண்ணுறோம், மீண்டும் நல்லவர்களாக வாழ்ந்து வழிபாடுகளில் ஈடுபட்டு நன்றி உணர்வு உள்ளவர்களாக வாழ்ந்து மௌத்தா வரும் அப்படின்னு. அல்லாஹ் அதுக்கு என்ன பதில் கொடுத்தான் தெரியுமா, அந்த சிரமம் உனக்கு எதுக்குன்னு கேட்குறான். அது சிரமம் தானே விட்ட, வழிபாடு சிரமம், இஸ்லாத்தை கடைபிடிப்பது சிரமம், மார்க்கப்படி வாழ்வது சிரமம், குர்ஆன் ஹதீஸின்படி வழிபடுவது சிரமம், அது சிரமம்னு விட்டுட்டேன், வேண்டான்னு விட்டுட்டேன். தூதர் சொல்லும் போது நிராகரிச்ச, முஸ்லிம்கள் சொல்லும் போது நிராகரிச்ச, மார்க்கம் வரும்போது நிராகரிச்ச, வேண்டாம் வேண்டான்னு உதாசீனப்படுத்திட்டேன். இங்க வந்துட்டு நான் தொழுவுறேன், மறுபடியும் என்ன உலகத்தில் அனுப்புங்கிறீங்க, எதுக்கு அந்த சிரமம், நீ இங்கேயே சிரமப்படாதேங்கிறான்ல. புரியுதா? மனிதத்தன்மை என்பது இதுதான். அவனுக்கு வரும்போது அந்த போதனைகளை உடனடியாக ஏற்று உடனடியாக சிந்தனைக்குரிய மனிதனாக அவன் மாறுவானே, ஆனால் அந்த தன்மை அவனுக்கு மகத்தான பண்புகளை பெற்றுத்தரக்கூடியதாக அமைந்துவிடும். அபூபக்கர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சில நொடி பொழுதுகள் கூட ஆகல. உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஏறத்தாழ 7 ஆண்டுகளுக்கு மேலானது. அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள 21 வருடமானது. வக்ஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள 21 ஆண்டுகள் ஆனது. இன்னும் சில நபர்கள் ரசூலுல்லாவை எதிர்த்தவர்கள், ரசூலுல்லாவுடைய மௌத்துக்கு பிறகெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றவர்களும் உண்டு. சில நபர்கள் ரசூலுல்லாவை எதிர்த்தார்கள், மௌத்து வரை எதிர்த்தார்கள். அவர்கள் மறுமையில் திருந்தக்கூடியவர்களாக மாறுவார்கள். மனிதர்கள் என்பது உடனே சொன்னவுடன் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அந்த பண்பாடு இருக்குத, அது ஆகப்பெரிய நல்ல பண்பு. அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த பண்பு இருந்துச்சு, எல்லாருக்கும் அந்த பண்பு கிடையாது. இந்த ஒரு மனநிலையை வளர்த்துக் கொள்வோம். நான் சொல்ற முடிவு சரிதான் என்ற மனநிலையை மாற்றி நமக்கு என்னவெல்லாம் கருத்துக்கள் வருகிறதோ அந்த கருத்தை ஏற்று கடைபிடிக்கிற இடத்துக்கு வரணும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், நபி ஞானத்துக்கெல்லாம் அடிப்படை தானே இந்த துன்யால. அப்படிப்பட்ட நபிக்கு அல்லாஹ் சொல்றான், வஷாவிருஹும் ஃபில் அம்ர், நபியே உங்களுடைய எந்த காரியமா இருந்தாலும் சஹாபாக்கள்கிட்ட முடிவு கேட்டு செய்யுங்கிறான்ல. அவர் ரசூல்லா, அவர் பள்ளி இமாம், அவர் போர்படை தளபதி, அது போக அவர் அந்த சமுதாயத்துக்கு அரசர். ஏன் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு கேட்கல. அல்லாஹ் சொல்றான், எதை செய்யறதா இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஒரு முடிவெடுங்க, மஷூரா செய்யுங்கிறான்ல. ரசூல்லா அகல் யுத்தத்துக்கு என்ன செய்யலாங்கிறதுக்கு கேட்குறாங்க. அந்த யுத்தத்துக்கு முதல்ல அகல்னே வரல, காஃபியர்கள் நெருங்கிட்டாங்க, ஏறத்தாழ மதீனாவை சுற்றி வந்துருவாங்க. நம்ம இங்கிருந்து எங்கேயாவது போனால் எல்லாம் கூட்டுப்படையினர்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். மதீனா விட்டு போகவும் கூடாது,
எதிரிகளை வெல்லணும். என்ன செய்யலாம்? சல்மான் பின் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மதீனாவை சுற்றி பெரும் பள்ளம் நோண்டினால் என்ன? அதான் அகல் யுத்தம், ஹந்தக் என்று அழைக்கப்படும் அரபுல. அப்படி செஞ்சா என்னன்னு கேட்கிறாங்க. நல்லா இருக்கு இந்த ஐடியா. மதீனாக்குள்ளே இருக்கலாம், எதையும் உள்ள நுழைய மாட்டான், நம்ம பாதுகாப்பா இருக்கலாம், யுத்தத்தையும் செய்யலாம். அப்படின்னா அகல் தோண்டலான்னு சொல்லி ஒரு நபித்தோழர், நான் நேற்றைக்கே சொன்னேன், இந்த நபித்தோழர் யாரு? வேற்று ஊர்க்காரர். இவரை அஜமி என்று அழைத்தார்கள். ஆனால் அற்ப மனிதராக சமுதாயத்தில் பார்க்கப்பட்டவருடைய கருத்தை ஏற்று மிக பிரம்மாண்டகரமான யுத்தத்திற்கு வெற்றிக்கான அடித்தளமாக அமைந்த அந்த ஐடியா யார் கொடுத்தது தான்? சல்மான் பின் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்தது. அப்போ இந்த ஒரு மனநிலையை நாம் வளர்த்து கொண்டு நமக்கு யார் அறிவுரை தருகிறார் என்று பார்க்காதீங்க. சின்னவன் பெரியவன், படித்தவன் படிக்காதவன், அவன் முட்டாளாக இருக்கட்டும், அல்லது உங்களை விட அவன் தரத்தில் தாழ்ந்தவனாக இருக்கட்டும், அவன் தாழ்ந்த குலமாக இருக்கட்டும், வெளியூர்காரனாக இருக்கட்டும், எவனானால் இருக்கட்டும், சொல்லக்கூடியது நியாயமான கருத்தா சரியான கருத்தா என்று ஏற்று கடைபிடிக்கிற இந்த பண்பாடு பெரும்பான்மையான மக்கள்கிட்ட கிடையாது. நீங்க வளர்த்துக்கங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்றோம். அப்படிப்பட்ட பண்பாட்டை வளர்த்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மனிதன் என்கிற தலைப்பு இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லலாம் என்று இருந்தாலும் நமக்கு காலத்தினுடைய அவசியத்தை கருத்தில் கொண்டு இதோட நம்ம நிறைவு செய்கிறோம். இதுவரை ஒரு 15 தொடர் பேசியிருக்கிறோம். பதற்றக்காரன், மனிதன் கஞ்சன், அப்படிலாம் நிறைய பேசியிருக்கிறோம். அதில் பல மார்க்க சம்பவங்களையும் சொல்லியிருக்கிறோம், உலக சம்பவங்களையும் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு என்னெல்லாம் கேள்விகள் இருக்குதுங்கிறத எடுத்துகிட்டு வாங்க. நாளைக்கு அதுக்காக தான் பயானை கேன்சல் பண்ணுறோம். ஒரு அரை மணி நேரம் பயான் நிறுத்துகிறோம். அதனால் அது சார்ந்த கேள்விகளுக்கு நம்ம முக்கியத்துவம் தரோங்கிறத சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். சுபஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.